ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? இதாங்க புள்ளிமான். நாங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு வந்திருக்கோம். பாருங்கள், புள்ளிமான் கிண்டியில் உள்ள சில்ட்ரன்ஸ் பார்க். இது கிளார் அடிக்கிறதுனால அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கூட தாங்க உள்ளே வரணும். இதாங்க என்ட்ரன்ஸ் வழிகிட்டு இருந்து இந்த சைடு போய் ஃபஸ்ட் எடுத்த உடனே வந்து மான் இருக்குது. ஆனால் கிளார் அடிக்கிறதுனால தெளிவாக தெரிய மாட்டேங்குது மான் வந்து. கோகுல், இது நாரையிலே பெருசு தானே. அண்ணன் பரவாயில்லடா, அது வேற எதுண்டா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது அன்னப்பறவைன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக படுத்து கிடக்கு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டே மான், புள்ளிமான் இருக்குது, அப்புறம் வந்து பறவைகள் இருக்குது, உன்னிக்கொக்கு, அப்புறம் அன்னப்பறவைலாம் இருக்குது. அழகாக ரெக்கையை சுத்தம் பண்ணுது. பறவையெல்லாம் விதவிதமாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் உங்கள் பிள்ளைங்களை வந்து இந்த மாதிரி மெட்ராஸ் வந்தீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பார்க்குகள்லாம் காமிங்க. இது மஞ்சள் மூக்கு நாரை. இங்கே உள்ளே இருக்கிற நாரைகளுக்கு பேர் மஞ்சள் மூக்கு நாரையா ஃப்ரெண்ட்ஸ். அரிவாள் மூக்கான், இதுக்கு பேர் அரிவாள் மூக்கான் நாரை. இந்த இதில் இருக்குது பேர். இங்கே இருக்குது பார்த்தீங்களா. எங்கள் சார், எங்கள் பாப்பாலாம் என்னை விட்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க. நான் இங்கே வந்த உடனே எனக்கு வந்து மகாபலிபுரம் போனப்பயே கால் சுளுக்கு பிடிச்சிருச்சு படியில் இறங்கும் போது. அதனால் நடக்கவே இப்போ சிரமப்பட்டு நடந்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் வீடியோ போட நல்ல இடமா இருக்கே அப்படிங்கிறக்காக வேண்டி தான் வீடியோ எடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது முதலைன்னு நினைக்கிறேன். நீண்ட மூக்கையுடைய முதலை. முதலே ஆனால் தெரியலை. வாங்க அடுத்ததை காமிப்போம். வெள்பால் மரம் இங்கே தான் இருக்கு. மண்ணுளி பாம்பு. ஏ பாப்பா, ஏன் இப்படி பண்ற? இல்லை மண்ணுக்குள்ள போயிருக்கோம். மண்ணுளி பாம்புனா மண்பானைக்குள்ள இருக்கு. ஏ பாப்பா, இப்படி போட்டா என்ன இருக்கு? அப்படி மேலே வந்து பார்க்க ஒருவேளை அதுக்குள்ள தண்ணிக்குள்ள இருந்தால் இருக்கும். தண்ணி ஊற்றிச்சுக்கோங்கள. பேக்க கொண்டு வர. இது சாரப்பாம்புங்க. உள்ள மண்பானைக்குள்ள இருக்கு சாரப்பாம்பு. நல்லா சோகமா இருக்கு. பெரிய இதாங்க சாரப்பாம்பு. கண்ணாடி விரியன். ஆனால் அது உள்ளே இருக்கிற மாதிரி தெரியலை. எல்லா படத்தும் இருக்குது கண்ணாடி விரியன்.
இதாங்க கண்ணாடி வீடு. எல்லாம் தூங்குதோ. இது நல்ல பாம்பு உள்ள இடங்க. அதுவும் பானைக்குள்ள தான் படுத்திருக்கு. நல்ல பாம்பு அந்த பானைக்குள்ள படுத்திருக்கு. உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்க. இந்திய மலைப்பாம்புங்கிறது. இதுதான் இந்திய மலைப்பாம்பு. பார்மலைப்பாம்பு. பாருங்க காட்டுடன் மலைப்பாம்பு பாருங்க. தோல் உரிய போதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக படுத்து கிடக்குங்க. எல்லாம் மயக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தா பேப்பர் மாதிரியே படுத்து கிடக்குங்க. இது வந்து ஸ்னேக் ஹவுஸுங்க. இது வந்து இங்கே சருகுமான் இருக்கு போல் இந்த இதுக்குள்ள. ஆனால் மானே இல்லை. ஒரு வேளை மேய எங்கேயும் கொண்டு போயிட்டாங்களான்னு தெரில. சருகுமானவே காணுங்க. இடம்தான் இருக்குது, மான் இல்லை. இது வெளிமான். இதான் வெளிமான் இருக்கக்கூடிய ஏரியா. அந்த அங்கே 2 மான் இருக்குங்க. எல்லாம் கிளார் அடிக்கிறதுனால மானே தெரிய மாட்டேங்குது. இது கேளை ஆடு. ஆடு அங்கே இருக்கு பாருங்க. அந்த கூடார மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? அதுக்குள்ளே படுத்து கிடக்குன்ட்டு மூங்கிலுக்குள்ளே கிடக்கு. கிளார் அடிக்கிறனால சரியாக மான் தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அந்த ஏரியாவை திருப்பி பாருங்க. இதான் கேளா. இங்கிட்டு வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. டீ காஃபி இதெல்லாம் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் மாஸ். இப்போ வரைக்கும் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து கிண்டி பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு. எல்லாமே நல்லா இருக்குது. நிறைய மிருகங்கள் வந்து இல்லை, 1-2 தான். வெள்ளைமானின் தம்பி இது எடுக்க சொன்னால் அவன் எடுக்கலை. வெள்ளை மயில் இதெல்லாம். இந்த பார்க் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கழுத்து வலினா அழுவுறது நீதே ஏதாவது இருக்கா? தோட்டப்படா. இப்போ பார்க்கில் உட்காந்து கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சுனால மதியம் ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பப்ஸு, தண்ணி, கோவில் பாதாம் பால் சாப்பிட்றாரு. இங்கிட்டு பாப்பா ஹாய் சொல்லி. ஹாய். பாதாம் பால் சாப்பிடல, குடிக்கிறாங்க. ரோஸ் மில்க் வாங்கியிருக்காங்க. எனக்கு ஒன்றும் வாங்கலடா. உனக்கு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு காப்பி மட்டும் தான் சுட சுட குடிப்பீங்க. காப்பியா? இந்த ஒத்த கூலிங்க்கு எவ்வளோ கெஞ்சணும் பார்த்தீங்களா? இங்கே அவ்வளோவா மிருகங்கள்லாம் கம்மியாக தான் இருக்குங்கடா. 1-2 தான் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், கிண்டியில் காஃபியை கிண்டி தான் குடிக்கணுமா? குச்சி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா?
அப்படின்னு எங்கள் தம்பி கோவில் தான் சொன்னான். நான் சொல்லவே இல்லை. நீ சொன்னியா? அவளும் சொல்லவே இல்லை, போய் சொல்கிறாங்க. அப்போ உங்கள் டாடி சொன்னாரா? நெருப்பு கோழி. இல்லை. இந்த ஏரியாவில் மானு தான் இருக்குல்ல. இந்த துணி கவர் பண்ணியிருக்கனால நமக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சைடு இருக்குது. ஃபோட்டோவில் தான் தெளிவாக தெரியல. படுத்துருக்கல பார்த்துட்டேன் வா. குருவிகள் குருவி இந்த இடத்துல லவ் பேர்ட்ஸ் வாங்கிட்டு கிளி நல்லா கிளி தான் இருக்கு. அங்க ஒரு குட்டி 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 அது அங்க போறோமா? இவ்ளோ பெருசா இருக்குல. இந்த கிளி போறோமா? அவ்ளோ பெருசா இருக்கு. ஆசை முடியுது. இந்திய பெருங்கிளியா? இந்த மாட்டிக்கிச்சு இல்லை கத்து. நாங்கள் பேர் போட்டிருக்கோம் என்ன பறவைன்னு. இந்த பறவை பேர் என்னங்கிறத பார்ப்போம். கொண்டை கிளி. அது கொண்டை கிளி. இந்த பறவை தான் கேட்டுள்ளது. இதுதான் கொண்டை கிளி. உடல் வெண்ணெய் என்பது என்ன? எப்படி? மயிலுக்கும் உள்ளது பிரபாடு தான். ஆமாம், இந்த மாதிரி குறைபாடுனா வெள்ளையா இருக்கிறது குறைபாடு.
மஞ்சள் அனகொண்டாவது. வாவ், நம்மளை பார்க்குறான் போலயே. இதாங்க மஞ்சள் அனகொண்டா பாம்பு. எப்படி பார்க்குதுன்னு பார்த்தீங்களா? விட்டா கடிச்சு விட்டுருவான் போல. அந்த அங்கிட்டு ஒன்று கிடக்கு, எப்போ மேலேயும் கிடக்கு. நல்லதானே. போட்டு முடிச்சு விட்டுருவேன். கண்ணாடி அட்டாக் பண்ண முடியாது. இதுதான் கண்ணாடி பிரியாணி. கண்ணாடி இல்ல, சுருட்டை பிரியாணி. அதெல்லாம் அந்த மாதிரி பாருங்களே, துளசி செடியில் அந்த மாதிரி தான் அது சுருண்டு கிடக்கு. அதனால் காட்டு சைடெலாம் போனால் துளசி செடியெலாம் கவனிக்கலாங்க. எப்படி இருக்கு பாரு அதில் மரம். நம்ம சாதாரண செடி நினச்சிருக்காங்க, இது சும்மா செஞ்சு வச்சுருக்காங்க. நானும் பாரு பயங்கரமாக இருக்குது. தேவையில்லாத விஷயம் சொல்கிறேன். எனக்கு கரண்ட் பிடிச்சி நினச்சிவ. அது கிடக்க பாரு, விஷம் உணவும் நாகும். இது வந்து ரொம்ப கொடியவே நினைக்கிறதுலே. அமெரிக்கா பச்சை ஓனான் பார்க்கலாம். அமெரிக்கா பச்சை ஓனான். சாரப்பாம்பு பாருங்க, எவ்வளோதான் பார்க்குது. இங்க இதாங்க சாரப்பாம்பு. எப்படி சூப்பராக தலையை தூக்கிட்டு 4-5 பேர் சேர்ந்து கிடக்காங்க போல. எல்லாமே கரெக்டாக பார்க்குதுங்க. உங்ககிட்ட சட்டையை உரிச்சு போட்டிருக்கு. அது எப்படி சூப்பராக பார்க்குதே. எல்லாம் வெளியே விட்டாவது நான் பாட்டுக்கு போயிருப்பேன். உள்ளே அடைச்சி வச்சுட்டு வேடிக்கை வேற பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிது. மழை பாம்பே காணணும். இது வந்துட்டு கிடக்கு பாம்பு மூலையில் இருக்கு. இந்த அருக்கு மலைப்பாம்பு. வேறு அமெரிக்கா கிரீன் ஓனாலாம் குட்டியோட இருக்காங்க. நல்லா பார்க்குறாங்க. அமெரிக்கா கிரீன் நடந்த தலைமை என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க ஆட்டத்தில். இங்கே பெருசா முதலையா வாயை திறந்த மணிக்கே கிடக்கு. மாதிரிதான் வந்துடும். நயல் முதலை அப்படியே பக்கத்தில் வருது. இவங்கெல்லாம் யாரும் சொகுசா படுத்துக்கிறாங்க. ஊசி முக்கா முதலை அவங்க 2 பேரும் பாருங்க. அவங்களுக்கு சொகுசா பாருங்க. இவங்களாம் சோசு முக்கி ஊச்சி மூக்கி. இங்க ஒரு பக்கத்துல எட்டி பாக்குறான்டா. போட மறக்கதான் பார்த்தேன். கொம்பேரி முக்கன். இவன் பேர்லாம் கொம்பேரி முக்கன். விஷம் பற்றதா
கொம்பேரி முக்கன் விஷமற்ற பாம்பு. அண்டா இருக்கு. இது பச்சை பாம்பு. அண்டா இருக்குப்பா. பாருங்க இலையில பட்டு கிடக்கு. இலை மாதிரியே இருக்கு. கருப்பு மண்ணுளி பாம்பு. ஆமா. இந்த லாஸ்ட் பாம்பு மண்ணுக்குள்ள கிடக்கு தெரிய மாட்டேங்குது. இதுல இந்த இருக்கு எவ்வளவு மெல்லிசா இருக்கு. பசு சாம்பல் நீர் பாம்பா? பசு சாம்பல் நீர் பாம்பு. கேப் இருக்கு போலப்பா. கேப்ல விளங்குமா? அதான் தெரியவே இல்லை. நீர் காத்தான் குட்டி. இந்த அங்கே அது கிடக்கு. மண்புலி பாம்பை காணும். இந்த மாதிரி இதை நம்ம வீட்டுக்கு வந்து நான் அடிச்சேன் எனக்கு குட்டி பாம்பு பச்சை கலராக இருந்துச்சு. நீர் காத்தான் அந்த வாரத்துல இருக்கு. கருப்பு மண்ணுளி பாம்பு குட்டிகள். இதுவும் பாருங்க எவ்வளவு புதுசா இருக்கு. இந்த கருப்பு மண்ணுளி பாம்பு அந்த ஓரத்தில் அடக்கு. டைல்ஸ் மாதிரியே தெரியுது பார்த்தா. மண்ணுளி பாம்பு தெற்காசியா மலைப்பாம்பு குட்டியோட இருக்கு. இவன் உள்ள அடக்கான் சாரை பாம்பு. உப்பு நீர் பாம்பு. உப்பு நீர் பாம்பு இந்தியாவில் காணப்படும் உப்பு நீரை தாக்கும் இனமாகும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் உட்பட வங்காளதேசம், மியான்மர், தாய்லாந்து மற்றும் வடமேற்கு மலேசியா போன்ற நாடுகளும் காணப்படும். நீர் பாம்பு இது ஒரு ஆம்பியன்ஸ். தானே ஆம்பியன்ஸ் இதெல்லாம் உருவம் ஒவ்வொன்றும் எப்படி திரவத்துக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. ஃபார்மலின் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் உண்மைக்கு இருக்காடா சிலையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவு வந்து உங்களுக்கு வீடியோ வந்து எடுத்து கொடுத்துருக்கேங்க. நீங்களும் உங்கள் குழந்தைகளை லீவுக்கு வந்து இந்த மாதிரி இடங்களை வந்து சுற்றி காமிங்க. நாங்கள் வந்து ஒரு மேரேஜுக்கு வந்துருந்தது, அதோடு சேர்த்து வந்து இப்படி எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டோம். ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. வீடியோ வந்து ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து போட்டுக்கிட்டு அன்றைக்கே போட முடியல. இதெல்லாம் பாம்புகள் வந்து பதப்படுத்தி வைக்கப்பட்ட இடங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.